பிரைஸ் தி லார்ட். நான் ஏற்கனவே ஒரு வீடியோல கட்டளைகளையும் பிரமாணங்கள் குறித்து பேசியிருப்பேன். அந்த கட்டளைகளையும் பிரமாணங்களையும் பாத்தீங்கன்னா சடங்காச்சாரங்களை குறித்த கட்டளைகளை மட்டும் நம்ம கைக்கொள்ள வேண்டியதில்லை. மற்ற எல்லா கட்டளைகளையுமே நம்ம கைக்கொள்ளணும். ஆனா நீ உன்னிடத்தில் அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்ற இந்த ஒரே வார்த்தையிலேயே எல்லா பிரமாணமும் அடங்கிருச்சு அப்படின்னு சொல்லி கலாத்தியர் 5:14 இந்த வசனம் இருக்கு. நீங்க வாசிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நீங்கள் உங்களிடத்தில் அன்பு கூறுகிறது போல பிறனிடத்தில் அன்பு கூற வேண்டும். உங்க முழு இதயத்தோடும் முழு ஆத்மாவும் கர்த்தரிடத்துல அன்பு கூறணும். இந்த 2 கட்டளைகளையுமே பின்பற்றினாலே இந்த அனைத்து பிரமாணங்களும் கட்டளைகளும் உள்ளடங்கிடுது. இந்த 2 கட்டளைகளால ஆண்டவர் வந்து ஈஸியாக்கி இருக்காரு. சோ ஆண்டவர் ஆவியில வச்சு செயல்பட்டா போதும் நம்மளால இந்த 2 கட்டளைகளையுமே பின்பற்ற முடியும். நீங்க பாத்தீங்கன்னா யாத்ராகமத்துல 2 நர்ஸ் இருப்பாங்க. 2 பேருமே புறஜாதியார்கள். ஆனா தேவனுக்கு கீழ்படிச்சதுனால அவங்களோட பேர் பைபிள்ல வர்ற அளவுக்கு ஆண்டவர் இருக்கிறாரு. சோ நீங்களும் இந்த மாதிரி கட்டளைகளும் பிரமாணங்களும் கைக்கொள்ளும் போது கர்த்தர் உங்களை வாழாக்காமல் தலையாக்குவார். நீங்கள் கீழாகாமல் மேலாவீர்கள். நான் யாருக்குமே கட்டளைகளும் பிரமாணங்களும் குறித்து பேசின அந்த வீடியோட லிங்கை நாங்கள் இந்த வீடியோக்களை டிஸ்கிரிப்ஷன்ல தரோம். நீங்க அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பா. நம்ம பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்தை எல்லாரும் பெற்றுக்கொள்ளணும். சோ இந்த வீடியோஸ் எல்லாம் நீங்க ஷேர் பண்ணீங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. God bless you all.